நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் மந்த்லி எக்ஸ்பிரி இருக்குது, ஓவரால் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, மிட் கேப்பு, ஃபின் நிஃப்டி எல்லாத்துக்குமே நாளைக்கு எக்ஸ்பிரி இருக்குது. எல்லாமே எப்படி இருக்கும், எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத ஓவரால் எல்லாத்தையுமே பார்த்துடலாம். எல்லாத்துக்கும் ஓஐ டேட்டா எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் வாங்க நண்பர்களே. ஏன்னா எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால பொதுவாக பார்த்திங்கன்னா இப்போ ஒரு லாஸ்ட் 2-3 மந்த்தாகவே பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரினா ஒரு பெரிய வால்டைல் ஒரு மூமெண்டமே வரமாட்டேங்குது. அப்படியே ஸ்ட்ராங் கன்சல்டேஷன்லேயே வச்சு மார்க்கெட்டை முடிச்சிடுறாங்க. அந்த மாதிரி முடிவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது நண்பர்களே. அதனால் பார்க்கலாம். இப்போ நீங்கள் நெஃப்டியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நெஃப்டியோட 1 hour கேண்டில் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லோ ஜோனை நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம். இந்த எல்லோ ஜோனை இது வரைக்கும் மார்க்கெட் பிரேக் அவுட்டே ஆகாமல் தான் க்ளோஸ் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த டைம் தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ ஜோனை பிரேக் அவுட் ஆகிட்டு க்ளோஸ் அண்ட் கிராஸ் டே கேண்டிலில் ஆகிருக்கு. இது ஒரு நல்ல விஷயந்தான், சரிங்களா. இது அப்படியே புல்லிஷாக மாறுதா அப்படிங்கிறத பார்க்கணும். புல்லிஷாக மாறுதா, நாளைய தினம் மந்த்லி எக்ஸ்பிரி இருக்குது. மந்த்லி எக்ஸ்பிரி இதே ரேஞ்சிலேயே சஸ்டெயின் ஆகிட்டு ஒரு 300-350க்கு மேலே வந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட்டை அகைன் ஒரு புல்லிஷ் ட்ரெண்டுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். குளோபல் வைஸ் பார்த்திங்கன்னா இந்த வார் டென்ஷன் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் நல்லாவே மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போதைக்கு மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இமிடியட்டான ரெசிஸ்டன்ஸ் ப்ரீவியஸாக வந்துச்சு பார்த்திங்களா, ஒரு ஸ்விங்கு 25,300 அப்படிங்கிற லெவல் பார்த்திங்கன்னா ஒரு இமிடியட்டான ரெசிஸ்டன்ஸ். ஒன்ஸ் அந்த லெவலுக்கும் மேலே வந்துச்சுன்னா 25,476 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 25,630 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா 25,200 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 25,138 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 25,044 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நெஃப்டியை பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் இமிடியேட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படின்னா இன்றைக்கி முடிஞ்சிருக்குது 25,244 அப்படிங்கிற லெவலில் முடிஞ்சிருக்கு. 200 அப்படிங்கிற லெவல் ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் சொல்லிக்கிற அளவுக்கு பக்கத்தில் எங்கேயுமே இல்லை. மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா நல்லா மேலே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத இண்டிமேட் பண்ணுது. ஓவரால் பார்த்திங்கன்னா 200 அப்படிங்கிற லெவல் தான் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, மேலே வரும் அப்படிங்கிறது தான் இண்டிமேட் பண்ணுது நெஃப்டியை பொறுத்த வரைக்கும், சரிங்களா. நீங்களும் இதே போல் மார்க்கெட்டை ஓனாக அனலைஸ் பண்ணணும். யாரோட உதவியும் இல்லாமல் நீங்கள் இண்டிவிஜுவலாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மார்க்கெட்டை முழுவதும் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் நம்ம இந்த மந்தில் எண்டில் பார்த்திங்கன்னா இந்த வீக்கோட இறுதியில் ஃப்ரீ வெபினார் வச்சுருக்கோம். அந்த ஃப்ரீ வெபினாரில் நான் லாஸ்ட்டு ஒரு 2-3 இயர்ஸாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிஸை டிஸ்கஷன் பண்ணலாம். அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான உங்களுக்கு பர்சனலான டவுட் இருந்தாலும் நான் கிளியர் பண்ண தயாராக இருக்கேன். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்க்கான லிங்க் கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் கேட்டு அந்த ஃப்ரீ வெபினாரில் ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. முழுசாக மார்க்கெட்டை கற்றுக்கணும்னு நினச்சாலும் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், சரிங்களா. தென் பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு எக்ஸ்பிரி இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன்லேயே தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு. பிரேக் அவுட் ஆகலை. இன்றைக்குமே இந்த ட்ரெண்ட் லைன்லேயே தான் மார்க்கெட் நின்றுட்டுருக்கு. நம்ம சொன்ன ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 56,600 அப்படிங்கிற அதே லெவல்லே தான் மார்க்கெட் நின்றுருக்கு. ஃபஸ்ட்டு 1 hourக்குள்ளாரே தான் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி சஸ்டெயின் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு 1 hour ரேஞ்சிலேயே தான் நின்றுருக்கு. தென் அந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் ஸ்விங் இந்த லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே, 56,850 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸு. அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 57,000 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா 56,300 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 55,820 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 55,466 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. இதெல்லாம் பேங்க் நிஃப்டிக்கான இமிடியேட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் நண்பர்களே. பேங்க் நிஃப்டியோட ஓஐ டேட்டாவை பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி முடிஞ்சிருக்குது
621, 600 அப்படிங்கிற ரேஞ்சில் முடிஞ்சிருக்கு. 56,600 முடிஞ்சிருக்கு. சொல்லிக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நியரஸ்ட்டாக எங்கேயுமே ஓஐ டேட்டா இல்லை. 57,000 சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 56,000 ஓவரால் சப்போர்ட் இருக்குது. மார்க்கெட் வந்து ஹைலி வால்டைல் நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இது காமிச்சிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ரொம்பவே வந்து மார்க்கெட் வந்து நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால எப்படி வேணாலும் மொமெண்டம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் இது காமிக்குது. அடுத்தது ஃபின்னிஃப்டி வந்து நம்ம எப்போயோ போட்டு காமிச்சது. ஏன்னா ஃபின்னிஃப்டியை பற்றி இப்போ நம்ம வீக்லி எக்ஸ்பைரிக்கு அப்புறம் டிஸ்கஷன் பண்ணுறதில்ல. ஃபின்னிஃப்டியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் வந்து சைட்வேஸ் ரேஞ்சுன்னு நம்ம எப்போ போட்டிருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு April 24 போட்டிருக்கோம். இப்போ மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் எப்போ போட்டு காமிச்சிருக்கோன்னு புரியுதுங்களா? கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா April 24 அன்னைக்கு இந்த டயக்ராம் வந்து நம்ம போட்டிருக்கோம். அந்த ரேஞ்சிலேருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ராங் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை கிட்டத்தட்ட 3 மந்த்தாக இந்த இடத்துல கன்சல்டேஷன்லேயே இருந்திருக்கு பாருங்கள். இப்போ தான் பிரேக் அவுட்டே ஆயிருக்கு. இன்றைக்கி க்ளோஸ் அண்ட் கிராஸும் ஆயிருக்கு. இது எப்படியே ஃபர்தராக மூவ்மெண்ட் கிடச்சிது அப்படின்னா அப்சைடு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து 27,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். இமிடியேட்டான சின்ன ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 26,900. சரிங்களா? இதெல்லாம் இமிடியேட்டான ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 26,400 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 26,100 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. இது ஃபின்னிஃப்டியை பொறுத்த வரைக்கும். மிட் கேப் வந்து பார்த்துடலாம். மிட் கேப் வந்து ஒரு ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு. இந்த ட்ரெண்டு தான் மிட் கேப்புக்கான ஓவரால் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. இந்த ரேஞ்சுக்குள்ளாரையே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதை நம்ம ஒரு சேனலாக கூட பார்க்கலாம். தெரியுதுங்களா? இந்த சேனல் பேட்டர்ன்லேயே தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது. இந்த சேனலோட டாப்பை வந்து பாருங்கள், இந்த லெவல்லே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு போயிருக்கு. இதுதான் வந்து ஒரு பேட்டர்னு. மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் மிட் கேப் வந்து பார்த்திங்கன்னா பவுன்ஸ் ஆக ரெடியாக இருக்குது. ஒன்ஸ் இந்த லெவலை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 13,379 தான். 13,379 ஓவரால் ரெசிஸ்டன்ஸு நாளைக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 13,236 அப்படிங்கிற லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து ஒரு நல்ல மொமெண்டம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அது வந்து ஒரு 70-80 புள்ளிகள் மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதற்கும் மேலே வந்துச்சுன்னா தான் நியூ ஆல் டைம் ஹையை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சப்போர்ட் வந்து இமிடியேட்டான சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 13,126 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 13,000 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. இதெல்லாம் வந்து மிட் கேப்புக்கான நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓஐ டேட்டா வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? மிட் கேப் முடிஞ்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 13,200 அந்த ரேஞ்சிலே தான் ஓஐ டேட்டாவும் பில்ட் ஆகிட்டு இருக்கு. கால் அண்ட் புட்டில் ஈக்குவல் ஓஐ டேட்டா இருக்குது. அதனால தான் மார்க்கெட் அந்த ரேஞ்சிலே கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் வந்து 13,300, 13,100 வந்து சப்போர்ட்டு. இந்த ரேஞ்சுக்குள்ளாரே தான் மார்க்கெட் வந்து கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. தென் ஃபின்னிஃப்டியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 26,850 இமிடியேட் சின்ன சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. பிரேக் ஆனிச்சுன்னா 27,000 வரைக்கும் போகலாம். இமிடியேட் சின்ன சின்ன சப்போர்ட்ஸ் இருக்குது. இது வந்து மார்க்கெட்டு பேங்க் நிஃப்டி எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறதுக்கு தகுந்தாற்போல தான் நாளைய தினம் வந்து மொமெண்டம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து இது இன்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. சரிங்களா? இதை வந்து பார்த்துக்கோங்க. சென்செக்ஸை வந்து நம்ம பார்க்க வேண்டியதில்லை, ஏன்னா மந்த்லி எக்ஸ்பைரி நாளைக்கு இதுதான் மேக்ஸிமம் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. சென்செக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நெஃப்டி போலவே தான். இன்னும் வந்து அந்த சேனலை நம்மளோட இந்த எல்லோ ஜோனை வந்து பிரேக் பண்ணல. எல்லோ ஜோனை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 83,000 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலே வந்தால் 84,000 ரெசிஸ்டன்ஸு. அடுத்து 82,500 சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 82,000 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. இதுதான் சென்செக்ஸ்க்கான லெவல்ஸ் நண்பர்களே. சரிங்களா? இதை வந்து பார்த்துக்கோங்க. வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், ஃபார்வர்டும் பண்ணுங்கள்.
அதே நேரத்தில் வெபினாரில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வெபினாரில் கலந்துக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நம்ம சொல்லக்கூடிய இந்த தகவல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னோட தனிப்பட்ட வியூ தான். அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. அதனால் நீங்களும் ஓனாக வந்து மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட ஒரு டைம் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்க வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.